நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 28ஆம் தேதிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். சர்வதேச இசை பெண்கள் தினம். திறமையான மற்றும் முன்னோடிகளான இந்த கலைஞர்கள் தங்கள் குரல்களையும் இசைக்கருவிகளையும் ஒருங்கிணைத்து இசை மழையில் நம்மை நனைய வைக்கிறார்கள். தேசிய கருப்பு வன கேக் தினம். சுவையான கிரீம் மற்றும் புளிப்பு சுவையுடன் பின்னி பிணைந்த பணக்கார சாக்லேட் அடுக்குகள் சுவைகளின் மகிழ்ச்சிகரமான பொழுதுகளில். அடுத்ததாக தொப்பி அணியும் நாள் மார்ச் 28ஆம் தேதி. மார்ச் 28 தேசிய சூடான தொட்டி தினம். அடுத்ததாக உங்கள் பூனை தினத்தை மதிக்கவும். மார்ச் 28ஆம் தேதி. பூனைகள் சுதந்திரமான மற்றும் ஆர்வமுள்ள உயிரினங்கள். பாதுகாப்பான சூழல், விளையாட்டு நேரம் மற்றும் அவற்றின் உடல்நிலை. அடுத்ததாக மார்ச் 28 தேசிய குச்சி நாளில் ஏதோ ஒன்று. ஒரு குச்சியில் பதிக்கப்பட்ட சுவையான உணவுகளால் உங்கள் பசியை தணித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மார்ச் 28 தேசிய கலை பாராட்டு தினம். பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் இந்த உறுதியான தாவரங்கள் நகர்ப்புற இடங்களுக்கு கூட இயற்கையின் தொடுதலை கொண்டு வந்து தருகின்றன. அடுத்ததாக பர்னம் அண்ட் பெய்லி தினம் மார்ச் 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மார்ச் 28 ஒரு எஸ்கிமோ பை தினத்தை சாப்பிடுங்கள். அடுத்ததாக மார்ச் 28 தேசிய ட்ரைகிளிசரைடுகள் தினம். மெய்நிகர் வக்காலத்து தினம் மார்ச் 28ஆம் தேதி. அடுத்ததாக மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6 வரை கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 28ஆம் தேதி பல்வேறு காரணங்களுக்காக பின்வரும் ஆளுமைகளினுடைய பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளில் யார் யார் என்று பார்க்கலாம். சித்தூர் வி நாகையா ஒரு பன்மொழி இந்திய திரைப்பட நடிகர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர். பிறந்த தினம் 1904 மார்ச் 28. பீனா மஜூம்தார் ஒரு இந்திய கல்வியாளர், இடதுசாரி ஆர்வலர் மற்றும் பெண்ணியவாதி. பிறந்த தினம். மூன் சென் ஒரு இந்திய திரைப்பட நடிகை. இந்தி, பெங்காலி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ் மற்றும் மராத்தி படங்களில் நடித்ததற்காக இவர் பெருமையாக அறியப்படுகிறார். இந்திய விஞ்ஞானி மற்றும் தொழிலதிபரான சுவாதி பிரமல். பொது சுகாதாரம் மற்றும் புதுமைகளில் கவனம் செலுத்தி சுகாதார பராமரிப்பில் ஈடுபட்டவர். மும்பை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்ற இவர் 1992ஆம் ஆண்டு ஹார்வர்டு பொது சுகாதார பள்ளியின் முன்னாள் மாணவியாக இருந்தவர். அடுத்ததாக மார்ச் 28 அன்று நினைவு நாளாக அனுசரிக்கப்படக்கூடிய பின்வரும் ஆளுமைகள். பன்சிலால் லேகா ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர். இறந்த தினம் மார்ச் 2006 28ஆம் தேதி. மூத்த காங்கிரஸ் தலைவர், ஹரியானாவின் முன்னாள் முதல்வராக இருந்தவர். சுந்தர சாஸ்திரி சத்தியமூர்த்தி ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்தவர். மார்ச் 28 1943இல் இறந்தார். அவர் தனது சொல்லாட்சிக்காக பாராட்டப்பட்டார். எஸ் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி மற்றும் டி பிரகாசம் ஆகியோருடன் சென்னை மாகாணத்தில் இருந்து இந்திய தேசிய காங்கிரசின் முன்னணி அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்தவர். அடுத்ததாக கவாஸ் ஜி ஜம்ஷெட்ஜி பெட்டிகரா 1928ஆம் ஆண்டு மும்பை காவல்துறையின் துணை ஆணையராக பொறுப்பேற்ற முதல் இந்தியர் ஆவார். இவர் மார்ச் 28 1941இல் இறந்தார். குற்றப்பிரிவின் பொறுப்பாளராகவும் இருந்தார். அவரது உளவுத்துறை வலையமைப்பிற்காக பிரபலமாக பேசப்பட்டார். அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 28ஆம் தேதி அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம். 1592 செக் தத்துவஞானி, கல்வியாளர் மற்றும் இறையியலாளர் ஜான் அமோஸ் கோமென்ஸ்கி பிறந்தார். 1708 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கில சமையல் எழுத்தாளர் ஹன்னா கிளாஸ் பிறந்தார். 1737 மார்ச் 28 பாஜிராவ் தலைமையிலான மராட்டியர்கள் டெல்லி போரில் முகலாயர்களை தாக்கி தோற்கடித்தனர். 1862 மார்ச் 28 பிரெஞ்சு அரசியல்வாதியும் நோபல் பரிசு பெற்றவருமான அரிஸ்டைட் பிரியாண்ட் பிறந்தார். 1892 பெல்ஜிய உடலியல் நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான கார்னெயில் ஹேமண்ட்ஸ் பிறந்தார். 1895 நவீன மின் புத்தக வாசிப்பாளரின் முன்னோடியை உருவாக்குவதில் தனது பணிக்காக மிகவும் பிரபலமான ஸ்பானிஷ் ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளரான ஏஞ்சலா ரூயிஸ் ரோபில்ஸ் பிறந்த தினம் இன்று. அடுத்ததாக எகிப்திய சிற்பி மஹ்மூத் மொக்தார் இறந்தார். 1934 மார்ச் 28. 1946 டச்சு இயற்பியலாளரும் விண்வெளி வீரருமான வுப்போ வோக்கல்ஸ் பிறந்த தினம். 1985 மார்க் சாகல் ஒரு ரஷ்ய பிரெஞ்சு கலைஞர் இறந்த தினம். அடுத்ததாக மார்ச் 28 அன்று முக்கியமான நாளாக கொண்டாடப்படுவது தேசிய கருப்பு வன
கேக் தினம். இந்த நாள் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக், விப்டு கிரீம் மற்றும் செர்ரிகளின் அடுக்குகளுக்கு பெயர் பெற்ற சுவையான ஜெர்மன் இனிப்பு வகையான கருப்பு வன கேக்கை கொண்டாடுகிறது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அடிமைகள் விடுதலை நாள். தீபெத். திபெத்தில் மார்ச் 28, 1959ஆம் ஆண்டு அடிமைகள் விடுதலை பெற்ற ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இது திபெத்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். கலை பாராட்டு தினம். இது நகைச்சுவைக்காக தோன்றினாலும், கலை பாராட்டு தினம் உண்மையில் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் கலைகளின் மதிப்பையும், அவற்றின் பெரும்பாலும் கவனிக்கப்படாத அழகையும் அங்கீகரிக்கும் ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாம் நினைவு கூறலாம். புரட்டியும் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.